இன்றைய நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம், மாசி மாதம் 1ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, பிரதமை திதி. மாசியில் பிறக்கக்கூடிய மக நட்சத்திரம் ரொம்ப ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும். தாயார் வழிபாடு செய்வது, சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகுந்த லாபத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று என்னன்னா, உங்கள் லைஃப்பில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட எந்த தோஷம் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு தெரியாத இந்த சுக்கிர தோஷம் இருந்தாலும் சரி, அது கழியணும்னா இந்த நாளில் இருந்து ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 10 நாளுக்குள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் இந்த பெண் தோஷங்கிற சாபமே இருக்காது. உங்கள் வாழ்நாள் முழுக்க நன்னா இருப்பீங்க. ரெண்டாவது, அடுத்த தலைமுறை நன்னா இருக்கும். ரொம்ப அற்புதமான நாளாக மாறப்போகிறது. மகர ராசியில் இது மகர லக்னம், அதுலேயும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராட்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஓவியம் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கலைஞர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பாடல், ஆடல், கச்சேரி இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய தம்பதியினர் இன்றைய நாள் பொதுவாகவே தாயார் வழிபாடு செய்துட்டு, சக்கரை பொங்கலை தாயாருக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டு அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஆண் குழந்தை பிறக்கும். இன்றைய நாள் அது மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு. நிறைய பேருக்கு கடன் க்ளோஸ் ஆகக்கூடிய நாள், கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய பொன்னான நாள். சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்னொன்னும் கண்ணும் கருத்துமாக பார்த்து ஒரு விஷயத்தை செய்வது, ஒரு விஷயத்தை முடிக்கணுங்கிறதுனால அந்த விஷயத்தை ரொம்ப மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு வெளியே சொல்லாமல் ஒரு விஷயத்தை முடிக்கும் பொழுது தான் அதோடைய சக்ஸஸ் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி 2 நாள் பிளான் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ண போறீங்க. இன்னொன்று, ரிஷபத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி 10 பேருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய பிராப்தம் இந்த நாள் இருக்க போகிறது. யாருக்குன்னா ரிஷபத்துக்கு மட்டும் இருக்கு. இது எல்லாருக்கும் நடக்காது, எல்லாருக்கும் வரவும் வராது. இன்றைய நாள் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதெல்லாம் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. தனி மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரமாக இன்றைய நாள் ஒன்று அமைய போகிறது. அதுவுமே உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்க போகிறது. துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் மனசுக்கு கண்ணுக்கு தெரியும். எல்லா விதமான சந்தோஷங்கள்லாம் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சந்தோஷம். யாரெல்லாம் டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கீங்களோ, அவங்க அத்தனை பேருக்கு இந்த நாள் ஏற்றம். ட்ரேடிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு லாபம் கொடுக்கும். நிறைய பேர் இந்த நாள் வண்டி வாகனங்கள்லாம் மாற்றக்கூடிய பிராப்தம் இருக்கு. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். காமாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. முடிஞ்சா ஒரே ஒரு பட்டு வாங்கி காமாட்சி அம்மனுக்கு அடுத்து ஒரு 15 நாளில் கொடுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். ராசியா நிறம் குங்கும நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனம், தானியம் ரெண்டுமே ஏற்படும். இன்றைய நாள் அந்த அளவுக்கு வெற்றி. அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் பேசுறது எல்லாமே ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். மற்றவங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக ரிசர்ச்சுக்கு பேசுகிற மாதிரி இன்றைய நாள் பேசுவீங்க. வீட்லேயும் சரி, நீங்கள் பேசுறது லைட்டாக மற்றவங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கலாம். அதில் இந்த விஷயங்களுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் புதைந்து இருக்கக்கூடிய பொன்னான நாள். அது எப்படி சார் எனக்கு நல்லது நடக்கும்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறது இன்றைக்கி வேணால் அவங்களுக்கு கசக்கலாமே தவிர நாளைக்கு நீங்கள் சொன்னது அவங்களுக்கு இனிக்கும். ஏன்னா அது நடக்கும். அதனால் உங்களுடைய மரியாதை கூடக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயத்தை நடத்தி வைப்பார். அமோகமான நாள். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசாயா ஹனுமந்தம் உபாஸ்மகே. இவ்வளவுதான், 2 லைன் ஸ்லோகம் வாழ்க்கை அப்படியே மாத்திருவார். அந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை நடப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமை அதிகரிக்கக்கூடிய நாள். என்ன தப்பு நடந்திருக்கு, இதனால வரைக்கும் என்னென்னா தப்பு பண்ணியிருக்கோம், இருக்கிற இடத்துல எப்படி தப்புகள் நடந்திருக்கு, யாருனால இப்படி நடந்தது, எந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணால் இந்த தப்பு நடக்காதுன்னு உட்காந்து ஃபுல்லாக இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க. உங்களை நீங்களே சரி பார்த்து கொள்ளக்கூடிய பொன்னான நாள். அதனால் இன்றைய நாள் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த தெளிவு வராது. லக்னஸ்தானத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஆண் மனதில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள், அந்த உணர்ச்சிகள் நமக்கு தப்பாக கரெக்டானு காட்டி கொடுக்கக்கூடிய கண்ணாடி போல் தெரியும். அது இன்றைய நாள் உங்களுக்கு நன்னா இருக்கப்படுது. அதனால் பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். போதாதத்துக்கு சூரியன் சனி புதனுடைய பார்வையும் சேர்ந்து இருக்கிறது. எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கிளியராக நீங்கள் மட்டும் முடிவெடுப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுறது. ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். எந்த மாதிரி இடமாற்றம் கொடுக்கும்? சில பேருக்கு வேண்டாத வெறுப்பாக ஒரு இடத்துக்கு போகணுமே அப்படின்னு சங்கடப்பட்டு போவீங்க. அங்கே போனால் உங்களுக்கு பாசிட்டிவாக பெனிஃபிட்டாக ஒன்று அமையும். நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சில பேருக்கு லைட்டாக உடம்பு வலி, லைட்டாக அலைச்சல் இதெல்லாம் இருக்கும். உடம்பு லைட்டாக அந்த சோர்வு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கலாம். ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக உங்களுக்கே அமையும். எடுக்கிற ரெஸ்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். நீங்கள் பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும் மத்தியானம் தூங்கி பாருங்கள். நான் சொல்கிறது என்னென்னா, யாரெல்லாம் வேலை செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் டயர்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். வேலையே செய்யாமல் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்ட் எடுத்தால் வேலைக்கு ஆகாது. 10 நிமிஷம் மட்டும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கண்ணை இப்படியே மூடிட்டு படுங்க. ஷார்ட் நேப்புன்னு சொல்லுவோம். அப்படியே உங்கள் மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும். அடுத்த 4-5 மணி நேரத்துக்கு ஃபுல் பூஸ்ட்டாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், போன்விட்டெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை. ஒரு காஃபி சாப்பிட்டா போகிறோம், கொம்முன்னு இருக்கும். இன்றைய நாள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த தெளிவு எப்போ பிறக்கும்னா இன்றைய நாள் பிறக்கும். ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல இன்றைய நாள் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெண் மூலியமாக, வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண் மூலியமாக ஒரு பெரிய ஆதாயத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு பெரியவங்க மூலியமா ஒரு அதிர்ஷ்டம் வரப்போறது, நல்ல செய்தியும் வரப்போறது. முக்கியமான இடத்துல கரெக்டா ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, டக்குன்னு ஒரு இக்னிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாட்கள். எல்லாருக்கும் அப்படி நடக்காது. ஏன்னா சூரியன் புதன் 2 நல்ல பார்வைகளும் இருக்கப்படுது. அதனால் உங்கள் லைஃபையே மாற்றலாம். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக வரும். மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆன்மீக எண்ணங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானதே இன்றைய நாள் ரிசர்ச் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, R&Dயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி வேத விற்பனர்களுக்கு, எந்த விதமான விஷயங்களை மற்றவங்களுக்கு உபதேசிக்கக்கூடிய நேச்சரில் இருக்கக்கூடிய எந்த ஜாபாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாகவே இன்றைய நாள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி அந்த வருத்தத்தை கிளியர் பண்ணக்கூடிய நாள். அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுவும் தெய்வ கட்டாட்சம் நிறைந்த நாளாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த நாள் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அது வெளியே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து அதிலிருந்து நீங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் வெளியே வந்துடுவீங்க. அந்த சின்ன ஒரு பயம், தேவையில்லாத ஒரு கலக்கம், ஏதோ ஆயிடுமோங்கிற எண்ணம், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அது பெருசாக நமக்கு பாதிப்பு கொடுக்குமானா கொடுக்காது. பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சிம்பிள் சொல்யூஷன் இன்றைய நாள் மினிமம் ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிச்சா போகிறோம். கேது நட்சத்திரம் இருக்கும் பொழுது கழிவுகள் பாதிப்பு கொடுக்கும். மனநலம் லைட்டாக கன்ஃபியூஷன் கொடுக்கும். அது வரப்படாதுன்னா, 2வது இன்றைய நாள் முழுக்க ஒரு 2-3 இடத்துக்கு சுற்றிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். 2வது நல்ல தண்ணி குடித்தா போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்சது அப்படியே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது.
ஒரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி அந்த தெளிவு வராது. யாருனால தெளிவு வரும்? 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலியமா ஹூவர் இஸ் யுவர் பார்ட்னர், ஹூவர் இஸ் யுவர் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி, எதனால பிஸ்னஸ் கம்மியாக ஓடுது, இந்த மாதிரி உட்காந்து திங்க் பண்ணி அதற்கான முடிவுகள் எடுக்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் கொடுக்கறது. நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்காங்களோ அவர்கள் மூலியமா என்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஞானத்தை நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் பிரசாதமாக மாறப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். எல்லாருக்கும் அது கிடைக்காது. அதுல லக்னத்திலே ராசியிலேயே சூரியன் புதன் சனி 3மே தொடர்பு கொண்டிருக்கிறது. அதனால ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அப்பா சம்பந்தப்பட்டது, பாட்டி சம்பந்தப்பட்ட முடிவுகள்லாம் இன்றைய நாள் ரொம்ப சாதகமாக நடக்கும். அதுவும் இன்றைய நாள் ஒரு இடத்துக்கோ ஒரு வேலைக்கோ போறீங்க, அந்த இடத்துல தைரியமா பேச முடியுமா, நான் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அது யாருக்கும் அந்த கன்ஃபியூஷனே வராது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனோநிலை அப்படிங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். அது இன்றைய நாள் நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அமோகமான நாள்னு சொல்லலாம். அதுவும் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் தாமரை நிறம். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே காரியத்துல கண்ணா இருந்து அந்த விஷயத்தை முடிக்கிறது. 6ஆம் இடத்துல பொதுவா சந்திரன் உட்கார்ந்து இருந்தான்னா பல்ச்சு நம்ம சொல்றதுதான் கரெக்டாங்கிற தைரியம். அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ். யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம சொல்றது அது கரெக்டா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கு எப்போ இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். வேற லாஜிக்கே வேணாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக நீங்கள் முடிவு செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. காசி விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் தனுசு, 2வது சிம்மம், 3வது மேஷம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.